விஜய் விஜய் விஜய்னு சொல்லி போட்டுட்டு வந்தீங்க, இன்னைக்கு ஜோசப் விஜய்னு சொல்லி போடுறீங்க. ஏன் இதை முதல்ல இருந்து உங்களுக்கு போட முடியாதா? சீமான் படிச்சவரா? படிச்சிருக்காரா? இவர் பேர் சைமன் வந்திருக்கு, அவங்க அப்பா பேர் செபஸ்டினா, சைமன் வரும். அப்புறம் செந்தமிழன் சீமான் எப்படி பேரை மாத்துனீங்க? 15 வருஷமா இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். என்ன சார் உழைச்சாரு? திரும்ப சசிகலா அம்மாட்ட எப்படி அவர் கூறி கூறி நின்னாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த காலத்தில் சீமானை நாங்கள் பார்த்தவங்க தான். நான் இவர் நாடாரு, அவரோட மனைவி தேவர், இந்த 2 பேரும் சேர்ந்த இனமான தொகுதியில் நிக்கணும்னா அதுக்கு சாதி ஒரு அடையாளமாக ஒரு தேவையாக இருக்கிறது தவிர அது மட்டும்தான் தேவையாக இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் கொண்டு வந்து கொடுத்தாரு. எந்த முறையில் வந்து கொடுத்தாரு? மாப்பிள்ள மச்சான்னு உறவு முறையை சொல்லி காட்டும் போதே தெரியலையா உங்களுக்கு? அப்ப எங்கிறது ஜாதி வருது? கார் வாங்கினா நான் 2 கோடிக்கு கார் வாங்கிட்டேன்னு சொன்ன உங்களுக்கு ஏன் எரியுது? சார் நீங்க தான் ஒண்ணு இல்லைன்னு உண்டியல் குளிக்கு அந்த திரள் நிதி இருந்து ஒத்த பைசா டீக்கு கூட எடுத்து குடிச்சது இல்லை, செலவு பண்ணது இல்லை. பென்சுகார் வந்ததை கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? தாவேக்காவை தாக்குறதுக்காக பென்சுகார் யாராவது கொடுக்கப்பட்டதானா? எல்லாருடைய ஒரு பாமர மக்களின் திமுக ஆதரவு வேண்டாம், அண்ணா திமுக ஆதரவு வேண்டாம், பாஜக ஆதரவு வேண்டாம். நான் தனிமையில் அம்பாசமுத்திரத்தில் நிற்பேன், சீமானாக நான் நிற்பேன். போய் நிற்க சொல்லுங்க பாப்போம். இந்த அல்ற சில்லறைகள்லாம் பேசுறதெல்லாம் அவர் எடுத்துக்கிடல. அதுதான் மேடையில் யார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து விஜய் விஜய் விஜய்னு சொல்லி போட்டுட்டு வந்தீங்க, இன்னைக்கு ஜோசப் விஜய்னு சொல்லி போடுறீங்க. ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு போடுறீங்க. ஏன் இதை முதல்ல இருந்து உங்களுக்கு போட முடியாதா என்று தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் வந்து முன் வச்சிருக்கிறார். அதை பற்றி உங்க பார்வை? சீமான் படிச்சவரா? படிச்சிருக்காரா? இல்லை கேட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரா? பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கி இருப்பாரா? படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போய், அதாவது அவங்க அப்பா அம்மா பேர் எழுதி கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காராங்கிறக்க தான் கேட்டேன். நீங்கள் வேறு ஏதோ படிச்சிருக்காரா கேட்டேன், நக்கலாச்சு. ஏன்னா ஒருத்தர் பள்ளிக்கூடத்தில் இணைக்கும் போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு, அதோட நேம் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருவோம். அப்போ வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அதில் அவரோட பேர் ஜோசப் விஜய். அரசாங்கத்துக்கு வரும்போது அந்த சர்டிஃபிகேட்டு தான் பேசும். நீங்கள் வந்து சினிமாவில் 1000 பேர் இருந்தாலும் எம்ஜிஆர்னு போட முடியாது, எம்ஜி ராமச்சந்திரன் தான் போட முடியும். நீ அன்னைக்கு எம்ஜிஆர்னு போட்ட, இன்னைக்கு எப்படி எம்ஜி ராமச்சந்திரன் போடுறேன்னு கேட்க முடியுமா? முதல்ல இருந்தே நீங்க இதை பயன்படுத்தி இருந்திக்கலாம்ல. இப்ப நீ சிஎம் ஆனதுக்கு அப்புறம், சிஎம் சார் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜோசப் விஜய் பயன்படுத்துறீங்க. அவர் வந்து 2 ஆண்டு காலம். ஆனா அவர் வயசு 50 வயசுல 52 வயசுல அந்த அவர் பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜில் இருந்து அதை அப்படி வச்சிருக்காரு ஜோசப் விஜய்னு அவருடைய சர்டிஃபிகேட்டு. அவர் எப்போ மனு தாக்கல் பண்ண போறாரோ அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது ஜோசப் விஜய், அது அவங்க அப்பாவோட வச்சிருக்க பேரு. சினிமாவில் அவர் விஜய்னு வச்சிருக்காரு. விஜய்ங்கிறதா இன்னைக்கு பேர். நல்லா புரிஞ்சிருங்க. அதை எதுக்கு நீ பண்ணனா? அப்போ அதுதான் நான் கேட்குறேன். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இவருக்கு பேர் வந்து இவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்னு சொல்லிலாம் நம்ம பல ஊடகத்தில் பார்த்துருக்கோம். இவர் பேர் சைமன் வந்திருக்கு, அவங்க அப்பா பேர் செபஸ்டினா, சைமன் வரும். அப்புறம் செந்தமிழன் சீமான் எப்படி பேரை மாத்துனீங்க? அப்போ நீங்க மனு தாக்கல்ல என்ன பேர் கொடுத்தீங்க? நீங்க ஒருவேளை அதை வந்து கெசட்டில் கொடுத்து மாத்திட்டீங்களா? இல்லை, இதெல்லாம் 1000 கேள்வி வரலாம் சார். இதெல்லாம் சில்லறத்தனமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு சில்லறத்தனமான பேச்சுகளை பேசி மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி இத நாம் தமிழர் கட்சியில இருந்தாலும் பேசுற அவர் சீமான் போன்றவர்லாம் ஒரு அறிவாளியா பேசினா மக்கள் ஏத்துக்கலாம். குழப்பம் சார், அவரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எதுக்காக நினைக்கணும்? ஒரு தேவை இருக்கணும். எல்லாம் வைத்திருச்சல். என்ன வைத்து நம்மளும் சினிமால இருந்து வந்து இத்தனை ஆண்டு காலம் கூவி பார்த்தோம். ஒண்ணு நமக்கு 15 வருஷமா இந்த 24 தொகுதி டெபாசிட் இழந்துட்டோம். 15 வருஷமா இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன். என்ன சார் உழைச்சாரு சொல்லுங்க? அப்படி என்ன உழைச்சாரு சார்? 2011 புரட்சி தலைவி அம்மா கூட்டிட்டு வந்து விட்ட பிறகு தான் இவருக்கு என்னன்னு தெரியும். திரும்ப சசிகலா அம்மாட்ட எப்படி அவர் கூறி நின்னாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த காலத்தில் சீமானை நாங்கள் பார்த்தவங்க தான். நான் ராவணன் உடலை சுற்றிட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் இவரோட கண்டிஷன்லாம் எங்களுக்கு தெரியும். என்னத்து தெரியும்? இப்போதைக்கு அவருக்கு அம்பாசமுத்திரத்தில் நிற்கணும். இவர் ஜாதி மதத்தை பற்றி பேசுகிறாரு. இவர் எதுக்கு அம்பாசமுத்திரத்தை குறிக்கோள் போடுறாரு? இவர் நாடாரு, அவரோட மனைவி தேவர், இந்த 2 பேரும் சேர்ந்த இனமான
அம்பாசமுத்திரத்தில் பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க, நாடாறு தேவர் சேர்ந்த ஓட்டு நமக்கு கிடைச்சிரும், திமுக அண்ணா திமுக ஆதரவு வாங்கி ஒரு பொது வேட்பாளராக நம்ம நிறுத்திக்கலாமா ஆசை பார்க்குறாரா, கனவு காண்றாரா? இதுக்காக அதிகமாக போய் நம்ம அண்ணன் சரத்குமாரை வேற கூப்பிட்டு அவருக்கு பிறந்த நாளில் போய் கலந்துக்கிட்டு அவர் வேற ஒருவேளை நாளை இந்த மண்ணிலே நிற்கலாம் என்று அவரும் ஒரு பரிந்துரை பண்ணுறாரு. எங்களுக்கு அண்ணன் சரத்குமார் எல்லாம் 90-92லே தெரியும், 90லேருந்தே நாங்கள் பார்த்துட்டு வரோம், நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அதனால் அவர் எப்படி என்ன குணாதிசயத்தில் வருவார், இவர் எப்படி இருப்பார், இவர் எப்படி நாளைக்கு மாறுவார், சீமானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே அவர் அண்ணன் சரத்குமாருக்கும் தெரியும், நல்லா புரிஞ்சுருங்க. அதனால் அன்றைக்கி அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி திருநெல்வேலியில் நடக்கும்போது அவர் பேசின பேச்சுக்களையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இதுக்கு மேலெல்லாம் நிறைய பின்னாடி அலைஞ்சு வந்தவங்கனால அனுபவங்கள்லாம் நிறைய. அப்படி பார்த்தா பாஜக மாநில தலைவர் தான் அங்கே இருந்தார், அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவரா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது அம்பாசத்தில் முக்கலாத்தார் சமுதாயத்தை தேவைப்படுது இல்லை, மாப்பிள்ளைங்கிறார்ல சார், மாப்பிள்ளை மச்சான்னு உறவு முறையை சொல்லி காட்டும் போதே தெரியலையா உங்களுக்கு? அப்போ எங்கிறது ஜாதி வருது, எங்கிருந்து மதம் வருது? அதுதான் நான் கேட்குறேன், இங்கிருந்து சாதி வருதுன்னு தான் கேட்குறேன் சார். முதல்ல தன்னை திருத்திட சொல்லுங்க சார், தான் எப்படிங்கிறத சொல்ல. அவர் என்ன சாதி அடையாளத்தோடு நிற்கிறார் சொல்லுங்க? அவர் நான் தமிழன் தானே சொல்றாரு, அதுல சாதி அடையாளத்தை நிற்க. அப்போ இப்போ இடைத்தேர்தலில் நிற்க மாட்டார் அம்பாசமுத்திரத்தில்? அம்பாசமுத்திரத்தில் நிற்க போறாரா, நிற்க போலியா? எதற்கா நான் என்ன கேட்குறேன்? இல்லை நீங்கள் சொல்கிற நான் ஏற்கிறேன். அதாவது இப்போ ஒரு தொகுதியில் நிற்கணும்னா அதுக்கு சாதி ஒரு அடையாளமாக ஒரு தேவையாக இருக்கிறது தவிர அது மட்டும்தான் தேவையாக இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர் கொண்டு வந்து கொடுத்தாரு, எந்த முறையில் வந்து கொடுத்தாரு சொல்லுங்க? முன்னாடியே பழக்கம் என்ன சார், அந்த கல்லு போகக்கூடாது மண்ணு போகக்கூடாதுன்னு எங்க மாவட்டத்துக்குள்ளாடி கொடி பிடிச்சவர் நாம் தமிழர் சீமான். இதனால உங்களோட கட்சிக்கார ஒருத்தர் அடிச்சு கொல்லப்பட்டது களியக்காவளையில, நாம் தமிழர். அதுக்காக நீங்க கண்ணீர் விட்டீங்க, அதுக்கு அந்த பொண்ணுங்க இது பண்ணுங்க, நாங்கெல்லாம் சரி வரலாம். அவரோட வண்டி எத்தனை வண்டி பாஸ் ஆகுது? தாய்மாமன் சீர்வாங்க, யாரை மறைக்கிறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? நாம் தமிழர் சீமானுக்கெல்லாம் இனி தமிழ்நாட்டில் வேலை இல்லை, அந்த அளவுக்கு அவர் தாவேக தலைவர் விஜய் கம்ப்ளீட்டா எல்லோரோட இதயங்களையும் பரவிட்டார். என்னை நல்ல வேலை நீங்க ஜெயிக்க வச்சு உள்ள அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நிலைமையே வேற. அதனாலதான் ஆண்டவன் குதிரைக்கு கொம்பு கொடுக்கல, நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அது இதுல இருந்தே தெரிஞ்சிருங்க, ஆண்டவை ஏன் குதிரைக்கு கொம்பு கொடுக்கலன்னா குதிரை குத்தி முளைத்திரும்பாங்க, அந்த பழமொழி உண்டு. என்ன மட்டும் இந்த இடத்துல நீங்க வாய்ப்பு கொடுத்து உள்ள அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களால் பேச கூட முடியாது. இவருடைய ஒரு கதையை கேட்டீங்கன்னா, அந்த ஆடு மாடுகள்லாம் வச்சு ஒரு மாநாடு நடத்தினார். ஆனா அந்த ஆடு மாடுகள்லாம் போய் காடுல போய் மேய்ஞ்சிருச்சுன்னா, காடு அழிச்சிரும்னு சொல்லிக்கிட்டு வழக்கு போட்டவரே இவர் கட்சியில் உள்ளவர். ஆனா இவரே அந்த கட்சிக்காரரை தான் அந்த கல்லு குடிப்பார் பார்த்துருக்கேன், ஒரு ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த சோசியல் மீடியாவில் தான் பார்த்தேன். இவங்களே வழக்கு போடுறாங்க, இவரே போய் அங்கே மாநாடு நடத்துகிறார். அதாவது அவங்க எதுக்காகன்னு தெரியாது சார். எங்கள் ஊரில் பழைய பூ மேடைன்னு ஒருத்தர் இருப்பார், எல்லா டைம்லேயும் அவர் எல்லா கட்சியிலையும் போட்டி போடுவார், யானை சின்னத்தை வச்சுட்டு அவரே வருவார், ஸ்டேஜ் போடுவார், அவரே எடுப்பார், நின்று பேசுவார். அந்த காலத்தில் 75-80 அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பூமேடைன்னு ஒருத்தர் எல்லா தேர்தலையும் நிற்பார். அதுபோல் நம்ம சீமான் தம்பி அவர் அப்படியே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நிற்பார். அவர் எதுக்காக நிற்காரு, ஏன் தனக்கு என்ன கொள்கை, நமக்கு என்ன செய்கிறோம், இல்லை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நாங்கள் எப்படி ஏற்றுக்கிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழனே இல்லையான்னு கேட்டார். அதற்கு பின் ஒரு சுத்த தமிழன் தானே ஆட்சி பண்ணுறாரு, ஒரு சுத்த தமிழன் தானே ஆட்சி பண்ணுறாரு, அடக்கி வச்சுட்டு பேசாமல் இருங்க. ஏன் அவர் எதை செஞ்சாலும் நீங்கள் கோவப்படுறீங்க, எதை செஞ்சாலும் ஒரு வன்மமாக பார்க்குறீங்க? ஏன் ஒரு திரள் நிதி வாங்குறான்னு திட்டுறீங்க? அதுக்கப்புறம் அவர் கார் வாங்கினா நான் 2 கோடிக்கு கார் வாங்கிட்டேன்னு சொன்ன உங்களுக்கு ஏன் எரியுது? சார் நீங்கள் தான் ஒன்றும் இல்லைன்னு உண்டியல் குளிக்கு இப்போ அந்த பசங்க உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட இருந்தெல்லாம் வசூல் பண்ணீங்கன்னு நீங்கள் தான் தேர்தல் நிதி அந்த திரள் நல்லா புரிஞ்சு அந்த திரள் நிதி ஒத்த பைசா டீக்கு கூட எடுத்து குடிச்சது இல்லை, செலவு பண்ணது இல்லை. பென்ஸுக்கார் அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஹெலிகாப்டர் வர வாங்க போறீங்கன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? அவருக்கு சுயமா சம்பாத்தியம் எதுவும் இருக்காதா சார்? எனக்கு தெரியாது சார், அந்த சொத்து இருக்கா இல்லையா சார் அந்த கட்சியில எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், உங்களை போல் நானும் ஊடகங்கள்லையும் பத்திரிகையிலையும் படித்து வர்றது தான் நம்ம பார்க்குறோம். இதே சீமானவர் பரப்புரை நேரத்தில் என் தம்பி என் உடன்பிறப்பு அவர் சேர்த்து வச்சுருந்த காசை கொடுத்தாரு அப்படின்னு தானே பரப்புரை பண்ணார். அப்போது ஒரு தேர்தல் நிதி கூட தன்னால் கொடுக்க முடியாமல்
அதை கூட பிரித்து அதை வசூல் செஞ்சு அதான் உங்கள் பணிக்கு திரள் நிதியாகவே வச்சுருக்கலாம் வசூலித்து எல்லாத்தையும் செஞ்சால் சீமானுக்கு பென்ஸு கார் திடீர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் 2 மாதத்தில் பென்ஸ் கார் வாங்கிட்டேன்னு சொன்னால் அது கேட்குறது அவங்க உரிமை, நமக்கு இல்லை. அவர் பென்ஸு கார் வாங்கட்டும் இல்லைன்னா ஆடி கார் வாங்கட்டும், எந்த கார் வாங்கிட்டு போனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க, இவருக்கு இப்படி பண்ண. ஆனால் அவர் அதுக்கு பிறகு ஒரே தாவேக்காவை தாக்குறாரு. அப்போ தாவேக்காவை தாக்குறதுக்காக பென்ஸு கார் யாராவது கொடுக்கப்பட்டதான்னா எல்லாருடைய ஒரு பாமர மக்களின் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் அதே ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே பென்ஸ் கார்ல வராரா எனக்கு தெரியாது. தாவேக்காவுடைய நிலைப்பாடாக தானே அவருக்கு விமர்சித்து பேசுறாரு. தாவேக்காவை விமர்சிக்கணும்னா அவர் என்ன சொன்னாரு, பெரியாரை பிடிக்காது, பெரியார் கொள்கையை எதிர்க்கிறேன், தம்பி ஒன்று நீ இங்கே வா, ஒன்று இங்கே வா, நான் ரோட்டுக்கு அடிபட்டு நிற்காது அன்னைக்கு அவரும் பேசினார். அந்த வார்த்தைகளும் அடிபட்டு இது பண்ணுவாங்கன்னு சொல்கிற ஒரு அன்னைக்கெல்லாம் திமுக அதை கையில் எடுக்கலை, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிறதும் ஒரு இது பண்ணலை. ஆனால் இவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை பேசும்போது கூட அவர் அதை பொருட்படுத்தலை. உண்மையே சொல்ல போனால் தாவேகா தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறார். தமிழக முதல்வராக இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுமோ இந்த அல்ற சில்லறைகள்லாம் பேசுறதெல்லாம் அவர் எடுத்துக்கிடலை. அதை தான் மேடையில் அல்ற சில்லறைகள் யார் வேணாலும் இருக்கட்டும், யாரும் இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் இந்த குறைபாடுறது, துதி பாடுறது, வசப்பாடிக்கிட்டு இருக்கிறவங்க, பொறாமையில் வைத்தறிச்சலில் பேசுகிறவங்க எல்லாம் அல்ற சில்லறைன்னு அவரே பேசி அப்படியே ஒதுக்கிட்டார். அவரோட பேச்சிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு போகிறவும் இவங்களுக்கு எப்போ நானும் ரவுடி தான்னு கவுண்டர் நம்ம அண்ணா ஒரு வடிவேல் போல் இவராக வாங்கி கட்டிக்கிட்டாரு அவருடைய தொண்டர்கள்ட்ட. இதான் நடக்குது. இந்த அசிங்கம் நமக்கு இனி தேவையாங்கிறது சீமான் தெரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். இடைத்தேர்தல் அவர் நிற்கிறதுனால என்ன பிரச்சனை ஆயிருப்போதுன்னு நினைக்கிறேன் சார். இடைத்தேர்தல் அவர் நின்னா ஒன்றும் இல்லை, அடுத்த டெபாசிட் இழப்பவர், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக திமுகட்ட தஞ்சை அடைகிறதும் அண்ணா திமுகவில் தஞ்சை அடைஞ்சு இவங்களை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்க கூட கூட்டணியில் இருக்கலாமே சார். தனிச்சு எவன் கூட திமுக ஆதரவு வேண்டாம், அண்ணா திமுக ஆதரவு வேண்டாம், பாஜக ஆதரவு வேண்டாம், நான் தனிமையில் அம்பாசமுத்திரத்தில் நிற்பேன், சீமானாக நான் நிற்பேன், போய் நிற்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ டெபாசிட் வாங்குறாரு அப்படிதான் நிற்க போகிறாரு சார். அது உள்ள வேலை நடக்குது சார். திமுகவில் பேசி எதுக்கு திமுகவில் போய் தம்பி உதயநிதியை வாங்கன்னு கெட்டி பிடிக்கிறது? கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல நீங்க உங்களுக்கு கொள்கைகளை தாண்டி தமிழர்களுக்கும் ஒரு அடையாளம், ஒரு எல்லாருக்குமான ஒரு உறவு முறைங்கிறது ஒன்று இருக்குது. வாங்க வரவேறுங்க, நாங்களும் தான் சொல்றோம் வாங்க வரவேறுங்க. ஆனா தனக்கு எதுவும் அனுபவிக்க முடியலன்னு சொல்லும்போது வசைப்பாடுறது நீங்க தானே வசைப்பாடுறீங்க. அதை மக்கள் ஏற்று சார். மக்கள் என்ன மறந்துட்டு போயிடுவாங்களா அவங்கள? நீங்கள் நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அவர் வடிவ அதே தான் சொல்கிறோம். ராத்திரி காலையில் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ராத்திரி நின்றுக்கிட்டு அப்பா அம்மாவை அடிக்க போகிற மாதிரி கதையெல்லாம் மக்கள் இன்னும் மறக்க முடியுமா சார்? அவன் சோசியல் மீடியாவில் வச்சு கொளுத்துறான். பார்க்கும்போது இது தேவையா சீமானுக்குங்கிறது தான் நமக்கு தோணுது. அதுதான் அவர் திருத்திக்கிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி ஒரு கட்சி ஒரு கூட்டம் வச்சுருந்தீங்க, இன்னைக்கு 8% வந்ததுன்னா அன்னைக்கு அதிமுக பல இடங்களில் நிற்கலை. அதுதான் உங்களுக்கு அன்னைக்கு இடைத்தேர்தலில் கிடைச்ச அந்த ஓட்டு வங்கிகள்லாம். அதுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிஞ்சு இருந்து அதில் உங்கள் பேரில் ஒரு ஈர்ப்பு சக்தியில் போட்டாங்க. இன்னைக்கு அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், நாம் தமிழர் கட்சி வேண்டாம், பாஜக வேண்டாம்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க சார். ஒன்லி போதும் தாவேக்காவை நம்ப தொடங்கிட்டாங்க. நேற்று வரைக்கும் 34-35% தாவேக்கா வெற்றி பெற்றது. இப்போ நீங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு கூட வச்சு பாருங்க, அவரோட வெற்றி இன்னைக்கு 100% ஆயிடும். அந்த மாதிரி மக்கள் அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவரை இவர் நல்லது செய்வாருங்கிறத நம்புகிறாங்க. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தாவேக்கால கட்சியில் உறுப்பினரில் இருந்தாலும் சொல்கிறேன், நான் ஒரு அதிமுக தொண்டனா நான் பார்க்குறேன். அந்த புரட்சித் தலைவி அம்மா வழியில் இன்னைக்கு அவர் அன்பு சகோதரர் தாவேக்கா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அந்த பாணியில் வாராரு. அதை நாங்கள் வரவேற்க ஒரு சகோதரனாக கை கொடுக்க தயாராக இருக்கோம். அதை இவங்களுக்கு எங்கே வலிக்குது? சீமான் போன்றவர்களுக்கு எங்கே வலிக்குது? உங்களுக்கு முடியலை, உங்களை நம்பினவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யலை. உங்கள் கூட இருந்தவங்களாம் எல்லாரையும் பாருங்கள், எவ்வளோ பேர் உங்களை விட்டு வெளியே போயிருக்காங்க. எதனால போனா சார்? தன்னை நம்பி வந்தவங்கள வாழ வச்சு பார்க்கணும் சார். யாராக இருந்தாலும் சரிதான். அது தன்னை நம்பி ஒருத்தன் அவன் குடும்பத்தை விட்டு
உங்களுக்காக போஸ்டர் ஒட்டி, உங்களுக்காக கொடி ஒட்டி, உங்களுக்காக பேனர் போட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு தொண்டை வாரானா அவனை வாழ வச்சு பார்க்குறவன் தான் ஒரு தலைவனுக்கு அழகு. தான் வாழ்கிறதுக்காக, தான் வசதிக்காக தன்னை மாற்றிக்கிட பச்சவந்தியாக இருக்கிறவன் தலைவனாக என்றைக்குமே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். நல்லது சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.